இந்த சிட்டி ராக்கெட் ஆராதனைக்கு நாங்கள் வந்து வர வைக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட போவதில்லை. உங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினவர் இன்னும் உங்களை வழி நடத்த போகிறார். கரகரை உயர்த்தி கரகரை தட்டி அந்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடல் தெரியும் போது என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். இப்ப இடையில இந்த பாடல் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஓடிக்கொண்டிருந்தது. ஹalleluya. கிருபை கிருபை கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளோட தேவன் கிருபையா நடந்து கொண்டிருக்கிறவர்? ஜனவரி மாசத்திலிருந்து இந்த வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாத்தது, கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தினது. நிச்சயமாகவே அவர் நம்பி வந்தவர்களே அவர் கைவிட போவதில்லை, அவர் கைவிட போவதில்லை. ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை நம்ம துதிக்க போகிறோம். ஹalleluya. கிருபை 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 நான் இல்ல என் நலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபை நான் இல்ல என் நலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபை 1 2 3 4 கிருபை 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 அவன் கிருபை 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 உன்னோடா அடியில உன்னதத்து போகல ஆனாலும் வாழ்கிறது போராட்டங்கள முடியல பாட்டுகள்ல தீவில ஆனாலும் உன்னோடா அடியில உன்னதத்து போகல ஆனாலும் வாழ்கிறது போராட்டங்கள முடியல பாட்டுகள்ல தீவில ஆனாலும் 1 2 3 கிருபை 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 பருகில உயரல பட்டதாதியாக ஆனாலும் மூலமாகாமலே இருக்கிறது ஆனாலும் நிற்கிறது உயரல பட்டதாதியாக ஆனாலும் மூலமாகாமலே இருக்கிறது ஆனாலும் நிற்கிறது 1 2 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, யாதையெல்லாம் மறைந்து போகிறது, பாவமெல்லாம் மறைந்து போகுது, சாபமெல்லாம் உடைந்து போகுது, பரிசுத்தமாக சாதிக்கும். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, யாதையெல்லாம் பாவமெல்லாம் மறைந்து போகுது, சாபமெல்லாம் உடைந்து பரிசுத்தமாக மாறுது. 1 2 3 4 கிருபை 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 அவனோட கிருபை 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 நான் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபை நான் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபை 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 அவர் நல்ல தேவன். Thank you Jesus. எங்கள் மத்தியிலே இவ்வளவு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களை அழைத்தவர், எங்களை தொட்டவர், எங்களை வாழ்ந்தது எல்லாமே உங்களுக்கு கிருபை தானாப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பாடல் தெரிஞ்சவரை எங்களோட கூட சேர்ந்து பாடலாம். கீழே இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்து நீங்க பாடலாம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீ இல்லாமல் நானும் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீ இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்வது உங்கள் கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபை. நான் வாழ்வது உங்கள் கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபை. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே அல்லேலூயா. கோடி மலரவ சங்கரவயன் தி பலக மலரவ மன்னங்கரவ. இது அடுத்த உதவிக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிமையில் அழுத போது கேட்கிற யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிற யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிற யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைக்க யாரும் இல்லை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைக்க யாரும் இல்லை. உங்கள் கிருபை இல்லை, நானும் இல்லை என்று சொல்லுவாங்க. உங்கள் கிருபை இல்லை, நானும் இல்லை. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. எத்தனை பேர் தனியா அணுகும் போது உங்களை தேய்ச்சிட்ட யாரும் இல்லாமல் யாரும் உதவி செய்ய முடியாது கைவிடப்பட்ட நேரத்தில் நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் என் இயேசு உன்னை தேடி வந்தார். என் இயேசு உன் கண்ணீரை படுத்தார். இப்பயும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமேனின் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமேனின் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியதே உங்கள் கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியதே
உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை இயேசுவே. Thank you for your grace, Lord. You love us so much. உங்கள் அன்பான கரம் எங்களை அணைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தேவனை அநேக பாடுகள் மத்தியில் நாங்கள் போனாலும் எங்களை கைவிடாத இருக்கிற தேவன் எப்பா தேவனை உண்மை ஆராதிக்க கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை குடும்பமாக ஆண்டவரே ஒருவருக்கு ஆண்டவரே உட்கார்ந்து போற வசனத்தை உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனவரி மாசத்திலிருந்து இந்த 11வது மாசம் வரைக்கும் எங்களை அனுதினமும் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தினதுக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, உங்களுக்கு சோதரிக்கிறோம். காசு பணம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அலந்தோடனே மறக்கலையே. காசு பணம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அலந்தோடனே மறக்கலையே. நான் உடைந்து போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைத்து விட்டதை நான் மறக்கலை. என்னை மன்னிக்க வந்த அழகி உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. உமை ஆராதித்தேன் அழகி என்னை மன்னிக்க வந்த அழகி உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை போல அழகே என்னை கண்டு போகிறதே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசு போல அழகு இன்று கண்டு போகிறதே. நான் உங்களை மறந்த போது நீங்கள் என்னை மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்கள் என்னை விட்டு குதிக்கலை. அட மனுஷன் மறந்து நீங்கள் என்னை தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. காசு பணம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அலந்ததை நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அலந்ததை நீ மறக்கலையே. நான் உடைந்து போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைத்து விட்டதை நான் மறக்கலை. அவளாதி ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதித்தேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ சூழ்நிலை மாறும் அப்பா. நீங்கள் வந்தால் நிச்சயமாகவே சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த மத்தியான நேரத்திலே
இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே தேவனோட வார்த்தை சாட்சிகளை கேட்கும் போது ஆண்டவரே இவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நன்றி. உங்களுடைய கிருபையானங்களை மூடிக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மத்தியான நேரத்தில் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே ஆவிக்குரிய சுமைகளை தொடர்ந்து விடுவீர்களாக. எங்களுடைய வழி நடத்தும், எங்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி ஆண்டவரே. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியான நேரத்தில் சிட்டி ராக் சர்ச் சார்பாக இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் வர வைக்கிறோம். உங்கள் வருக என்று வர வைக்கிறோம். அடுத்தபடியாக நீங்க கேட்க போகிறது, நம்ம மத்தியில் ஒரு 2 விசேஷமானவர்கள் இருக்கிறார்கள். சிஸ்டர் லீடியா ஜோவேல் இருக்கிறார்கள். அவங்க தேவனோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்களை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அதை கேட்க ஆயத்தமாக இருங்கள். அதுக்கப்புறம் சிஸ்டர் லீடியா பேசி முடிந்தோட அவங்களோட கணவர் இவாஞ்சலிஸ்ட் ஜோவேல், ஓகேங்களா, ரெவோ மினிஸ்ட்ரியிலிருந்து இவாஞ்சலிஸ்ட் ஜோவேல் அவர் தேவனோட வார்த்தை அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து இந்த 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 ஃபேஸ்புக் லைஃபை நீங்க ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியாக யூடியூப்லயும் நம்மளோட சர்வீஸ் ஓடும். நீங்களும் அதை பார்த்து ஆசீர்வதிங்க. God bless you. Stay tuned. அடுத்தபடியாக உங்களுக்கு நல்ல ஒரு சாட்சி வர போகிறது. அதுக்கப்புறம் தேவனோட வார்த்தை வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Shalom everyone. First of all, I want to say thank you to Pastor Albert Ravi from City Rock Church, Penang, for giving me this opportunity to share my short testimony at this time. Okay, we make it faster because I was given about 10 minutes. Hopefully I can finish within that. இல்லனா நான் பேசிட்டே இருப்பேன். This year I believe each and every one year நம்ம ஒரு புது experience நம்ம பண்ணிருப்போம், including myself. இந்த வருஷம் வந்து is a pandemic year and different people may face different challenges in their life. Different people may experience different crises in their life as well. Some வந்து அவங்க financially அவங்க problem face பண்ணலாம், some வந்து personal problem face பண்ணலாம், some they may face family issues or problems. So இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு it's totally a new challenge for me, a new thing for me whereby I'm staying alone, far away from my family, from the loved ones, and I tell you this is not easy at all. Many times நானே self confess பண்ணியிருக்கேன், ஐயோ நான் ரொம்ப loneliness ஃபீல் பண்ணுறேன், alone-ஆ இருக்கிறேன் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவேன். பட் அப்பப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் ரிமைண்ட் பண்ணுவார், you are not alone, God is with you அப்படின்னு. Yes, but we as human being இருக்கிறோம் and we may fail to live perfect, you know. நம்ம sometimes plan போடுவோம், நம்ம வந்து நினைப்போம் இப்படி நம்ம இருக்கலாம், எப்படி நம்ம லைஃப் ஓட்டலான்னு. பட் இன் பிட்வீன் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ராக் லாஸ்ட் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து என்னமோ நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகணும் மாதிரி இருக்கும். அண்ட் யா சம்டைம்ஸ் வந்து யூனோ தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது ஐயோ நம்ம பக்கத்தில் அம்மா இருப்பாங்க, நம்ம சுற்றி ஆள் இருப்பாங்க சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். பட் because of the COVID சொல்லி I cannot go often and visit my family because I'm following the SOP as well, and because I want to be a responsible citizens, and I hope you too are doing the same. Please do that because we want to end this pandemic as fast as we can if all of us can cooperate. Okay, so love, talking about the love. So what I do, I will just lock up myself and sit in the presence of God whenever I feel like ஐயோ alone-ஆ இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு love பத்தலைன்னு சொல்லி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது I will just open up my heart to God and I tell you, God is so great. He is great in love. His love never fails you and His love always satisfies you, because when you allow God to fill yourself, the fullness of God to fill inside you, I tell you, the more love you receive from God. And when you move on in your life, you know, sometimes when the நம்ம சுத்தி surrounding people வந்து they may not give enough love that we want. They may not have time to give full attention
and then full care that you needed. But I tell you, God is here with us all the time. Amen. So this is what I'm doing. நான் சில நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒண்டியாக இருந்து எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே லவ் பண்ணல, அவங்க சொந்தமாக அவங்க மைண்டில் திங்க் பண்ணி from the stress they become they become depressed, you know. டிப்ரெஸ் ஆகி அவங்க நினச்சிட்டாங்க இந்த உலகமே போச்சே, பேண்டமிக்காக இருக்க, இதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலியை பார்க்க முடியாது, என் லெஃப்ட் ஒன்னை பார்க்க முடியாது சொல்லி என்னமோ ஒரு ஆக்சுவலி சொல்யூஷன்ஸ் always there, but I don't know why people don't have time to think about the solutions. So what you need to do when you have problems in your life, take it problems as the challenge, and then you say to yourself, try me நீ சொல்லும்போது, because who is inside you? Of course God, and God is the greatest of everything. So நீங்க நினைக்கலாம் உங்க பிரச்சனைனா பெருசு, but remember nothing is bigger than our God, because our God is big God in everything. Okay, so actually நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருக்கிறேன், but I make it very short right now. What I want to say, I want to share from my heart to you, please do not be beggar for the love. Okay, please do not be beggar for your love, because when you receive enough love from God, the abundant love from God, you don't have to be beggar. நீங்க அங்க போய் உங்களுக்கு லவ் பண்ண சொல்லி நீங்கள் போய் பிச்சை வாங்கணும் அவசியம் இல்லை. Okay, I can tell this, it can be from your husband, from your wife, from your parents, from your children. Okay, due to the situations, எல்லாரும் வந்து cannot be perfect, you know, in giving love, but நம்ம God இருக்கிறாரு. We have Jesus, he is freely giving you the fullness of love that you needed in your life. When you experience the love of God, நான் சொல்றேன்னு, நீங்க யாருக்கிட்ட நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, யாரு வந்து உங்களுக்கு லவ் முழுசா கொடுப்பா, பார்ஷியலா கொடுப்பா, ஹாஃபா கொடுப்பா, அதை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. As you move on, when people see you, the love of God in your life, shining in your life, I tell you, நீங்க எதிர்பார்க்காத டைம்னா வந்து you will also getting the love from your surrounding, and that makes your life totally complete in the love of God. So God is so great, and I hope all of you doing well, and it doesn't matter நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, because I want to share one more thing. I just quit from my job, from my previous job from the hospital, and now I'm doing my business. And I take this challenge after I made a big decision in my life as well this year, and I believe this is the will of God. When you do something according to the will of God, according to the plan of God, doesn't matter how big is your challenge, how risky that you are in, God will never leave you alone. You will prosper in the name of Jesus Christ. Amen. I have one verse to share with you. Proverbs chapter 13 verse 20. And the verse சொல்லுது, those who walk with wise grows wiser. Okay, so நான் அதை நீங்கள் முழுசாக போய் படிங்க, போய் மெடிடேட் பண்ணுங்க. அந்த வேர்ட் வந்து it has a deep meaning, you know. So இந்த சர்க்கிள் நீங்கள் யார் கூட பேசி பழகுறீங்க, யார் கூட நீங்கள் லேப்பா பண்ணுறீங்க, லேப்பாக்கிங் is not an issue at all, but make sure you know who is your right person to be friend with. Okay, so friends வந்து they also are important people to influence your life and your lifestyle. So make sure you know how to identify whether that is right or wrong. Okay, இந்த person வந்து உங்ககிட்ட மற்ற ஆளுங்க பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, it means அவங்க வந்து உங்கள் பற்றி மற்ற ஆளுங்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம், this is not safe to share your problems, your secrets or whatever personal things to that person. Please be aware. This is based on my life experience. So the best thing, you spend your full time in the presence of God. That's the safest place that you can share your secrets, your problems, or you can release out anything that you want. And when you do that, God fulfills you and God gives you the new strength, and you will have new things in your life. Everything you do, you will able to generate new ideas when you do something in your life. Amen. That's all for me. Thank you so much. God bless you. Praise the Lord everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு வேலை சுகபத்திரமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன்.
ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. முதலாக நான் பாஸ்டர் ஆல்பர்ட் ரவிக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு இந்த லைஃபை நான் தேவனோட வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்காக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ தேவனோட வார்த்தை வல்லமையான வார்த்தை. தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார் உங்க மத்தியில. நம்ம ஆண்டவர் வார்த்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவர் வார்த்தை மட்டும் நம்ம ருசித்தோம்னா, ஆண்டவர் வார்த்தை நம்ம உண்மையா நினைச்சு அதை நம்ம செயல்படுத்தணும்னா நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நிறைய விஷயத்த நம்ம பார்ப்போம். நிறைய வெற்றிகளை பார்ப்போம், ஜெயத்தை பார்ப்போம், நிறைய சாட்சிகள் நம்ம பார்ப்போம். ஏன்னா தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கு. ஸோ இந்த வார்த்தையை நான் ஷேர் பண்றப்ப ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ண மட்டும் பட்டாரு, பெற்றுக்கொண்டா மட்டும் பட்டாரு, அதை நீங்க செயல்படுத்தணும். ஆமேன். ஸோ எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் தேவை, எல்லாருக்கும் நிறைய விஷயம் தேவை. நிறைய பேர் இந்த சூழ்நிலையில திருப்பி இந்த MCOல திருப்பி இந்த கோவிட் வட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பிரச்சனைக்குள்ள மாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம தெய்வ பிள்ளைங்களும் சில குழப்பத்தில் இருக்கலாம், சில சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனோட வார்த்தையை நம்மளை இந்த விஷயத்துல விடுவிக்கும். ஆமேன். மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனோட பிள்ளைங்களுக்கு தேவன் வார்த்தை மட்டுமே இந்த சூழ்நிலையில நம்மளை விடுவிக்கும், ஜெயத்தை கொடுக்கும். ஸோ நீங்க சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு தேவனோட வார்த்தையை பாருங்க. ஆமேன். ஸோ வசனத்துக்கு நம்ம போவோம். யோவான் 5ஆம் அதிகாரம், the book of John chapter 5 2ஆவது வசனத்துலேருந்து verse 2லேருந்து நான் வாசிக்கிறேன். Now there is in Jerusalem by the sheep gate a pool which is called in Hebrew Bethesda, having 5 porches. Bethesdaல 5 குளங்கள் இருக்கு. 3ஆவது வசனத்துல, in this lay a great multitude of sick people, blind, lame, paralyzed, waiting for the moving of the water. Amen. So and Bethesda அந்த 5 குளத்துல இருக்கிற மத்தியில அங்க நிறைய வியாதிஸ்தர் இருப்பாங்க. ஏன்னா அங்க வியாதிஸ்தர் அந்த குளத்துல யார் போனா அவங்களுக்கு அந்த சுகமடையும். எந்த நோயா இருந்தாலும் அங்க சுகமடையான ஒரு நம்பிக்கை. ஆமீன். ஸோ அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க பேரலைஸ், சப்பானிகள், குருடர்கள், நிறைய பேர் வியாதிஸ்தர் இருக்கலாம். ஸோ இந்த வியாதிஸ்தர் நான் பாக்குறப்ப நான் எனக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சுன்னா, நிறைய பேர் இந்த நாட்கள்ல கண்ணு தெரிஞ்ச குருடா இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல கால் இருந்து நடக்க முடிஞ்சுக்கிறோம், சப்பானியா இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல ஹெல்த் வைஸ் இருக்கு, ஆனா நோய் வியாதிஸ்தரா இருக்கிறாங்க. வியாதிஸ்தர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்க செய்கள் எல்லாமே பார்த்தா சீக்காளி மாரி இருக்கு. நல்ல கால் இருக்கும், ஆனா சப்பானிங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. கண்ணு நல்லா தெரியும், கண்ணு தெரிஞ்சுக்கிறோம், குருடா இருக்கிறாங்க. இப்படிதான் இங்க நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுத்துருக்காங்க, அந்த தரிசனத்தை நோக்கி பார்க்காம குருடரா இருக்கிறாங்க. இன்னொன்னு ஆண்டவர் நல்ல ஊழியத்தையும் நல்ல ஊழியத்தை கொடுத்துக்கிறோம், எலும்பி பிரகாசிக்காம சப்பானியா உட்காந்து இருக்காங்க. ஆமீன். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கணும். பாருங்க, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த கொடுத்துட்டாரு, நிறைய காரியத்தை கொடுத்துட்டாரு. நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதை செயல்படுத்தணும். நம்ம கண் தெரிஞ்சு குருடனா இருக்கக்கூடாது, நல்ல கால் இருந்தும் சப்பானியா இருக்கக்கூடாது. எலும்பி நடங்க. நான் விஷயத்துக்கு வரேன். ஆமீன். ஸோ 4ஆவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, for an angel went down a certain time into the pool and stirred up the water. Then whoever stepped in first after stirring of the water was made well of whatever disease he had. அதாவது தேவதூதங்க ஒரு சர்டன் டைம்ல அந்த குளத்தை கிளறி விடுவாங்க. ஸோ யார் போய் அந்த குளத்துல போய் இது பண்றாங்களோ அவங்க சுகமாயிருவாங்கன்னு அங்க போட்டிருக்கு. ஓகே, அப்பதான் இங்க 38 வருஷம் சப்பானி வரான், இன்ஃபர்மிட்டி, ஒன்றும் ஏஞ்சிருக்க முடியாம. ஓகே, 5ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, now a certain man was there who had an infirmity 38 years. 38 வருஷமா அவன் நடக்க முடியாம இருக்கான். அப்பதான் நம்ம ஆண்டவர் வராரு. When Jesus saw him lying there and he knew that he already had been in that condition a long time, he said to him, do you want to be made well? நீ சுகம் ஆக விரும்புறியா? அவருக்கு அறிந்திருக்கிறார். பல வருஷமா
அங்க இருக்கிறான், பல வருஷமா அங்க சஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்த்து என்ன கேட்கிறாரு? அவர் பார்த்து உனக்கு எப்படி ஆச்சு, நீ எங்க பிறந்த, நீ எங்க வளர்ந்தன்னு அவர் கேட்கல. அவர் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டாரு. அதுதான் ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு. ஆண்டவர் இப்ப என்ன உங்கள்கிட்ட கேட்கிறாரு? உங்க பிரச்சனையை கேட்கல. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகம் ஆக விரும்புறியா? ஆண்டவர் இப்ப கேட்கிறார், நீ ஆசீர்வாதமாக விரும்புறியா? ஆண்டவர் கேட்கிறார், நீ சேமமா ஆக விரும்புறியா? நீ உன் ஊழியத்துல நல்லா வர விரும்புறியான்னு ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு. அவர் உங்க பிரச்சனை, உங்களோட பாசத்தை கேட்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அவர் கேட்ட பதில் என்ன சொல்றான்னா, the sick man answered him, sir, I have no man to put me into the pool when the water is stirred up, but while I am coming another steps down before me. இதுதான் நம்ம மத்தியில நடக்கு. ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறாரு, அவன் ஒன்னும் பதில் சொல்றான். அதாவது என்ன சொல்றான், ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் அங்க போக விரும்புறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னால யாரும் அங்க இருக்கிறாங்க, என்னை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நம்ம ஒரு கேட்டல, ஆண்டவர் உன்னை சுகமாக விரும்புறான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாக ஆக விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படி பாழாத்துல இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், ஒரு முன்னேற்றம் இல்லையா? ஐயோ, எனக்கு சீக்கு இப்படி இருக்கு, நான் பார்க்காத டாக்டர் இல்லை, சாப்பிட்றாரு மருந்து இல்லை, ஐயோ என் குடும்ப பிரச்சனை இருக்குன்னு இப்படிதான் நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். அவர் கேட்ட கேள்வி வேற, நம்ம கொடுக்குற பதில் வேற. ஸோ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆண்டோட சத்தம் என்ன சொல்லுகிறேன்னு. உங்களுக்கு பிரச்சனை தெரியாமே அவர் கேட்கிறாரு. அவர் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அவர் சுத்தி வளைச்சு கேட்கல, ஓ உனக்கு அப்படி பிரச்சனையா, உனக்கு அந்த மாதிரியா, அந்த மாதிரிலாம் அவர் கேட்கல. அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ பார்க்க விரும்புறியா? எப்படி பாட்டமிட்டிய கேட்டாரு. பாட்டமி என்ன சொல்றான், கொடுத்த நான் பார்வை, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு நான் சொன்னேன். அதே மாரிதான் அவர் உன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ சுகமாக விரும்புறியா? உன் ஊழியத்துல செழிப்பு வேணுமா? உன்னொரு பிசினஸ்ல ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்கிறாரு. உன் நோயில ஒரு விடுதலை வேணுமா? உன் பிரச்சனையில விடுதலை வேணுமா? பிசாசின விடுதலை வேணுமான்னு கேட்கிறாரு. ஸோ டோன்ட் என்ன சொல்றது, அவன் பழைய காரியத்தை பற்றி நீங்க பேசாதீங்க, பழைய விஷயத்தை பற்றி நீங்க பேசாதீங்க. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில், ஆமாண்டவரே எனக்கு இந்த விஷயம் வேணும், ஆமாண்டவரே எனக்கு சுகம் வேணும், ஆமாண்டவரே எனக்கு செழிப்பு வேணும், ஆமாண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆமாண்டவரே குடும்பத்துல ஒரு விடுதலை வேணும், ஆமாண்டவரே என்னோட நோய் சுகமாகணும்னு பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில். இதைதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத விஷயத்த சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டோம். அவர் கேட்கிறார் சுகமா, வெரி சிம்பிள் கொஸ்டின் ஹி ஆஸ்க். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் அவர் கேட்கிறாரு. ஆனா நம்ம சொல்ற பதில் எல்லாமே சுத்தி வளைச்சி பிரச்சனைகளுக்கு கலந்து நம்ம கொடுக்கறோம். ஆனா அந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கல. அவர் என்ன கேட்டாரு? ஸோ இதுதான். ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் நமக்குள்ள நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை ஓவர் கம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸோ இங்க பாருங்க, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜீசஸ் said to him. அப்பயும் பாருங்க, அவன் அந்த மாதிரி பதில் சொல்லிக்கூடும், அவனோட பிரச்சனை சொல்லிக்கிறோம். ஆண்டவர் திருப்பி அவர் ஆர்கியூ பண்ணல, அவர் டைரக்டா திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றாரு. பாருங்க, ஜீசஸ் said to him, rise, take up your bed and walk. எழும்பி நட. அங்க பெட் போட்டிருக்க, தமிழ் எப்படி சொல்றேன்னு தெரியல. எழும்பி நட. நீ உன் பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னக்கூட அவர் சொல்ற, நான் கேட்ட கேள்வி நீ பதில் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லல. அவர் அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? ரைஸ், எலும்பு. இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்டயும் சொல்றாரு, பாக்குற ஒவ்வொருத்தர் தெய்வ பிள்ளைங்கிட்டையும் சொல்றாரு, எலும்பி நட. உன் சூழ்நிலை என்ன இருந்தாலும் சரி, எலும்பு. சப்பானியா இருக்காங்க, குருதனா இருக்காத. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பி நட. The Lord give you the word, arise. எலும்பி நடன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். அப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, 9வது வசனம் பார்த்தேன். And immediately the man was made well, took up his bed and walked. உடனே நடக்குது, உடனே எலும்பி நடக்கிறான்.
ஏன்னா தேவனோட வார்த்தை புறப்பட்டு போகிறப்ப அங்க ஜீவன் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், தேவனோட வார்த்தை புறப்பட்டு வருது உங்க மேல. தேவனோட வார்த்தை, நீ சுகமாக போகிறாய், நீ ஜெயம் அனுபவிக்க போற, உனக்கு ஜெயம் ஆண்டவர் கொடுக்க போறார், உன்னோட சூழ்நிலைகள் மாற போகுது. தேவனோட வார்த்தை புறப்பட்டு வருது உங்க வாழ்க்கையில. அதை செயல்படுத்துங்க. ஜீவனோட வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை மாற்ற போடு. ஆண்டவர் சொன்னார்ல 1 பேதுரு 5:10, உன்னோட பாடுகள் கொஞ்சம் காலம் தான், உங்கள் பாடுகள் கொஞ்சம் காலம். இப்ப ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, எலும்பி நட. உடனே அவன் எலும்பி நடந்தான். எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இது மாதிரி நடக்க முடிஞ்சுன்னு. அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பி நட. நீங்க எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க சூழ்நிலைகள் எப்படி போனாலும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்க, என்னை யாரும் உற்சாகப்படுத்தல, என்னை யாரும் பலப்படுத்தல. யாருங்க வரணும்? இயேசு இருக்கிறப்ப யாருங்க? இயேசுவோட மத்தவங்க பலப்படுத்த முடியுமா? இயேசுவோட வார்த்தை மூலியமா, இயேசுவோட வார்த்தையோட மொத்த மனுஷனோட வார்த்தை பெரிதா? இல்ல. ஆண்டவரோட வார்த்தை மட்டுமே உங்களை விடுதலை அளிக்கும். ஹல்லேலூயா. யோசுவா 1:9 நீங்க பாத்தீங்கன்னா, be strong and of good courage. பலமாக இரு. of good courage எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, ஆனா அங்க போட்டிருக்கு be strong and of good courage. பலமாக இரு. யோசுவா 1:9. அப்புறம் போட்டிருக்கு do not be afraid. பயப்படாத. உன் சூழ்நிலையும் உன்னொரு பிரச்சனையும் உன் கூட இருக்கிற சுத்திரங்களோட காத்தியும் நீ பயப்படாத, திகியாட. ஏன் தெரியுமா? For the Lord your God is with you wherever you go. தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஒரு வல்லமையான வார்த்தையா உங்களுக்கு தெரியுது? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பாருங்க, அந்த 38 வருஷம் அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது தேவன் அவனை பாப்பாருன்னு தெரியாது. அவன் இயேசு மூலியமா சுகம் அடைவான்னு அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியம் நினைச்சு பார்க்காதபடிக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில. ஆனா நம்ம சம்டைம்ஸ் முறுமுறுத்துட்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த சப்பானிகள் போல, கால் இருந்தும் சப்பானியா இருந்து, கண்ணு தெரிஞ்சும் குருதனாக இருந்து, அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட், எல்லா காரியத்திலும் நம்ம சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? பயப்படாத, தேவனான கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன், எங்க போனாலும் நான் உன்னோட இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். அதுக்கு மேலாக என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாத நான் சொல்லுகிறார். Do not be worried about anything. கவலைப்படாத. ஆண்டவர் வார்த்தை நம்ம ருசித்தோம்னா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற உணர்ந்தோம்னா, நம்ம எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் ஓவர் கம் பண்ணி போவோம். ஆமென். 1 தெசலோனியன் 5:16-18 1 தெசலோனியன்ஸ் 5:16 16 ஓகே. 16 rejoice always. களி கூறுங்க, எப்பவுமே களி கூறுகளா இருங்க. ரீஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க. நம்ம நிறைய பேர் அந்த சந்தோஷம் குறைச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம். எஸ், டிப்ரெஸை டெவலப் பண்ணிக்கிறோம். சோகத்தையும் பழைய வாழ்க்கையும் நம்ம மூளையில ஏத்திக்கிறோம். களி கூறுகள் பதிலாக, சந்தோஷ பதிலாக. அதனால நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, தனிமையில பிரச்சனை, போற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோட பிரச்சனத்துல களி கூறுங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்துல எந்த மூலையில உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா, நீங்க தேவ பிரசனத்துல நீங்க சந்தோஷம் அடையலாம். தேவ பிரசனத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். தேவ பிரசனத்துல ஆண்டவர் தொடுதல் இருக்கும். ஆமென். 17 pray without ceasing. இடைவிடாம ஜெபிங்க. ஸோ நிறைய பேர் இடைவிடாம ஜெபிங்க முழங்கால் போட்டு எஸ், முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிறது அது ஒரு தனியான ஜெபம். ஆனா
கம்யூனிகேட் வித் ஜீசஸ். நம்ம ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரேயர். அப்போ நம்ம மோட்டர் ரைட் பண்ணுறப்ப, காடி டிரைவ் பண்ணுறப்ப, இங்கே இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம். ஆண்டவரே நான் போகிற இடம் வந்து இந்த மாதிரியான இடம் இருக்குது, ஆண்டவரே நீ பாதுகாப்பாக இருக்கணும், என்னோட வரும்னு. ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிக்க, நீ இங்கே போனால் நான் இருப்பேன், நீ இங்கே போனாலும் நான் வந்து உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்க. அந்த வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஜெபம், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசலாம், கம்யூனிகேட். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள மாதிரி இருக்கும், வேற யார்த்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அவர் ரகசிய அறையெல்லாம் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க வந்து உங்க ரகசியத்தை மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்க முடியாது. நீங்க ரகசியத்தை மனுஷன்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உலக போரா வெடிச்சிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா பிசாசானவங்களும் தெரியாது. ஐ மீன் நீங்க சத்தமா கூறோம், ஆண்டவரே நான் ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புற ஆண்டவரே, நீங்க சத்தமா ஜெபிச்சாக்குறோம். அந்த ரகசியம் ஆண்டவருக்கு மட்டுமே கேட்கிறபடியாக ஆண்டவர் செய்வார். மற்ற யாருக்கும் கேட்காதபடிக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நான் அனுபவிச்சு நான் சொல்லுகிறேன். ப்ரே வித்அவுட் சீசிங். ப்ரே விட்டோம்னா அந்நிய பாஷையில் குறிச்சுலாம் நான் பேசுறது நான் சொல்லலை. அது ஒரு பக்கம், அது ஒரு ப்ரேயர் தான். ஆனால் சிம்பிளி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. when you talk to Jesus, when you speak to Jesus, is a prayer. Amen. 18வது வசனம், in everything give thanks. எல்லாவற்றிலும் நன்றி செலுத்து. குறைவா கடத்தாலும் நன்றி செலுத்து, கூட கடத்தாலும் நன்றி செலுத்து, ஒன்றும் கிடைக்கலாம் நன்றி செலுத்து. நிறைய பேர் என்னாரு, நிறைய கிடைச்சாதான் நன்றி செலுத்துறாங்க. நிறைய ஆசீர்வாதம், நிறைய சேமங்கள், நிறைய சந்தோஷம் தான். ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ பெரியவர், ஆண்டவரே நீ நன்றி சொல்றாங்க. ஆனா அவன் குறையா கொடுத்தா அது மூஞ்சி மாறி ஆகும். கிடைக்காம போடுச்சுன்னா ஒன்னும் ஆயிரும். யார் வந்து ஒன்னும் கிடைக்காம கூட ஆண்டவரே இந்த நாளுக்கு நன்றி, எனக்கு ஒன்னும் கிடைக்கலாம பிரச்சனை ஆண்டவரே நீ இருந்தா போற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்றீங்களா, பாக்கியவான். ஆமென். ஏன்னா எல்லாம் இருந்து ஆண்டர் மட்டில நன்றி செலுத்துறது வந்து வெரி ஈஸி. ஆனா ஒன்னும் இல்லாத மட்டில நீ நன்றி செலுத்திப்பாரு. இட் இஸ் worth it. ஆமென். இட் இஸ் worth it. அது ஒன்று வீணாவே ஆவாரு. உனக்கு ஒண்ணுமே இல்லை, பட் யூ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற, ஆண்டவருக்கு நீ வந்து துடி செலுத்துற, களி கூறுற சந்தோஷத்துல. இந்த சூழ்நிலை நீங்க நினைச்சிருக்கீங்க, இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனைங்க எல்லாம் மத்தியிலையும் நீ நன்றி செலுத்திப்பாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு குருதனா இருக்காது. ஓகே, எல்லாம் தெரிஞ்சும் குருதனா இருக்காது. ஆண்டவர் உன்னை பார்க்க சொல்லுகிறார். கண் திறந்த பாரு, ஆவி கண்களையும் பாரு, உன் மாம்ச கணத்திலையும் பாரு. எலும்பி நட, சப்பானியாக இருக்காரு. நிறைய பேர் வந்து கால் ஊனவங்கடா சப்பானியா இருப்பாங்க. இப்ப கால் நல்லா இருந்தும் சப்பானியா இருக்கிறாங்க. கண் நல்லா தெரிஞ்சும் குருடனாக இருக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா ஆண்டவர் வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை குறைவா இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தேவனோட வார்த்தையை ருசிங்க, தேவனோட வார்த்தையை அப்ளை பண்ணுங்க, செயல்படுத்துங்க. அந்த 38 வருஷம் அவன் கடந்து ஆண்டவர் வார்த்தை அவன் காடுக்கு போய் அவன் அதை செயல்படுத்தினால்தான் உடனேயாக அவன் வந்து எலும்ப முடிஞ்சிச்சு, உடனேயாக அவன் வந்து நடக்க முடிஞ்சிச்சு. ஆனா அவன் மட்டும் அதை செயல்படுத்தாம அவன் கேட்டுட்டு மட்டும் பேசாம இருந்தானா அவன் அங்க நடந்திருக்க மாட்டான். அப்படிதான் சொல்றான் ஆண்டவர். இப்பயும் கேட்கிறார், இப்பயும் சொல்கிறார், ரைஸ், எலும்பி நடன்னு சொல்கிறார். எலும்பி நட. தேவனார கர்த்தர் சொல்கிறார், எலும்பி நட. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த வேலையில வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவரோட வார்த்தையை நீங்க கை நல்லா இறுக்கமா பிடிச்சிங்க. ஆண்டவரோட வார்த்தையை விடாம விசுவாசிங்க. ஆண்டவர் வார்த்தையை விடாதீங்க. ஆண்டவர் வார்த்தை முக்கியமான வார்த்தை. இப்ப எத்தனையோ வசனத்தை நான் கோட் பண்ணேன். 1 யோசுவா 9, யோவான் 5 அதிகாரம் 2 வசனத்துக்கு அது கண்டினியூஸ். அண்ட் ஆல்சோ 1 தெசலோனியன்ஸ் 5 அதிகாரத்திலேருந்து 16 வசனத்திலேருந்து 18 வசனத்தை குறித்து வைத்துங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு 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 உற்சாகம் கொடுக்கும். நிறைய நான் கோட் பண்ணலாம். பட் இன்னைக்கு நான் ஏன் இது நான் சிம்பிளாக அனுப்புறேன். சிம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால்தான் இந்த மாதிரியான வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட்ஸ் வெரி சிம்பிளான வார்த்தை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தை சிம்பிளான வார்த்தை தான், பட் இட்ஸ் பவர்ஃபுல். ஏமே, அது சிம்பிளான வார்த்தை தான், இட்ஸ் அ பவர்ஃபுல். இப்போ ஆண்டவர் சொல்கிற எலும்பி நட. உன்னோட பிஸ்னஸில் எலும்பு,
உன்னோட சூழ்நிலையில நீ எழும்பு, உன்னோட ஊழியத்துல நீ எழும்பு, உன் பிரச்சனை மட்டும் நீ எழும்பி நட. எல்லாமே இயேசுக்கு கீழே தான். ஆமென். உன்னோட பிரச்சனை இயேசுக்கு கீழே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களை உயரத்துக்கு கொண்டு போவோம். நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் காலம் ஆண்டவர் அந்த 1 பேதுரு 5:10 சொல்ல மாதிரி, உன் பாடுகள் கொஞ்சம் காலம்தான். உன்னோட கவலைகள் அவர்கிட்ட செலுத்தி விடு. உன்னோட ரகசியத்தை அவர்கிட்ட பகிர்ந்து கொள். தயவு செஞ்சு குருடனா இருக்காதீங்க, சப்பானியா இருக்காதீங்க. எப்படி அந்த அந்த சப்பானி சொன்னானோ, ஆண்டவரே யாரும் எனக்கு குளத்துக்கு கொண்டு போகலன்னு பதில் சொல்லுங்க. அவர் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அது கேட்ட பதிலை நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையை சேமமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையை தலகலையாக மாறணும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கேட்குற ஒரு விஷயம், நீ சுகமாக விரும்புறியா? நீ சேமமாக விரும்புறியா? நீ எலும்ப விரும்புறியா? உன் ஊழியத்தை பெருக விரும்புறியா? உன் வாழ்க்கை உன்னோட குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ண விரும்புறியான்னு அவர் கேட்குறார். நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன அவர் கேட்குறான்னு. அதுக்கு பதில் ஆமா ஆண்டவரே, நீ அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த MCO மட்டும் இல்லை, சில பேர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், சில பேர் வேலையில் இருக்கலாம், எல்லாத்தையும் பாதிச்சிருக்கலாம், உங்களோட தேவைகளை பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை திருப்பி போகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வேலை உங்கள் பிஸ்னஸ் பாதிப்பில் இருக்கலாம், ஒரு வேலை உங்கள் வேலை ஒழுங்காக போகாமல் இருக்கலாம், உங்கள் வருமானம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சீக்கிரமாக ஆண்டவர் கொடுப்பாருன்னு. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 30 ஆகஸ்ட் நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னேன். சிட்டி ராக் சர்ச் மெம்பருக்கு ஒரு வார்த்தை நான் சொன்னேன், உங்கள் குறைவேலை பரிபூர்ணம் நீங்கள் காணுவீங்கன்னு. ஆமேன். ஸோ இதுதான் திருப்பி ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுறார். உங்கள் குறைவேலை ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆக்குவார். விசுவாசிங்கள். நீங்கள் எது குறைவா நினைக்கிறீங்க அதில் நீங்கள் பரிபூர்ணத்தை காணுவீங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஐ பிலீவ் திஸ் வேர்ட் என்கரேஜ் யூ. இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கோம், இந்த வார்த்தை உங்களுக்கு பலப்படுத்தியிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஸோ ஆண்டவரை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க. முக்கியமாக தேவனோட வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் புறப்பட்டு வந்திருக்கு. வார்த்தையை அக்செப்ட் பண்ணிட்டு செயல்படுத்துங்க. உடனே நீங்கள் எழும்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லையா? இதை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கண்ணீர்ல இருக்கலாம். இது உங்க கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற தேவனாக இருக்கிறார். இதுக்கு மேல நீங்க கண்ணீர் சிந்தாதீங்க. ஆமேன். உங்க ஒரு வேலை ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஒரு சூழ்நிலை இங்க இக்கட்டான சூழ்நிலை, இங்கேயும் நவர முடியாம அங்கேயும் நவர முடியாம இங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவெல்லாம் அதெல்லாம் அவுத்து விடுறார். ஐ எம் சீயிங் இன் த ஸ்பிரிட். அதெல்லாம் அவுத்து விடுறார். நீங்கள் என்ன சொல்றது, விடுதலை ஆக்கப்படுவீங்க. ஆமே. நீங்க விடுதலை ஆக்கப்படுவீங்க எல்லா காரியத்திலும். ஆண்டவர் அதனால் நீங்க அவரோட வார்த்தையை நம்பணும். அவரோட வார்த்தை என்ன சொல்ற அது கேட்ட பதில் நீங்க கேட்கணும். ஆமேன். உங்களோட பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்க பிரச்சனை தெரியும், உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், நீங்க இங்கேருந்து வந்தீங்க தெரியும். அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். எப்படி அவர் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அவர் கேட்டாரோ, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டாரோ, அவன் எல்லாரும் விஷயம் சொன்னா அப்பயும் அவர் திருப்பி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். கெட் அரைஸ் அண்ட் கெட் அப் சொன்னாரு. எலும்பி நடன அவர் சொன்னாரு. ஸோ உங்களை எலும்ப சொல்லுகிறார் ஆண்டவர். ஸோ இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துறேன், நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். நீர் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னோட வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம். ஐசியா 43:19 சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், ஆனா அதுலயும் ஆண்டவர் வழிகள் செய்வார்னு சொல்லியிருக்கு. அதுலயும் ஆண்டவர் வழிகள் செய்வார். ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ ஐ பிலீவ் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க காணுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். 2021 ஒரு பெரிய விஷயத்தை நீங்க காணுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த 20-20 வந்து நீங்கள் வந்து என்ன விசுவாசிக்கணும், இந்த 20-20ல நிறைய விஷயம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார். 20-21 வந்து நிறைய காரியத்தை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஆமென். In 2020 is a lesson for you and your family, for everyone. But in 2021 you can overcome all the problems. Amen. இது வந்து இப்போதான் ஆண்டவர் எனக்கு அந்த மனசில் போட்டால் அதை நான் கொடுக்குறேன். In 2021 you can overcome all your problems. Amen. எல்லா காரியத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க இயேசுவின் பலத்தினால. ஹல்லேலூயா. ஸோ கையை உயர்த்துங்க, ஒரு ஜெபத்தை பண்ணி இந்த வீடியோ இந்த லைஃப்பை முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கையை உயர்த்துங்க. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்திக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்துருக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ள போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை சாட்சிகள் பெருபடியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் வார்த்தையாக போகணும் ஆண்டவரே. ஒரு உயர்வை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஒரு சேமத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. அவங்களை உயர்த்தபடியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த மத்தியில ராஜாவே உன் கரங்கள் அவங்க மேல தொடர்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அக்னி ஜுவாலை போல அவங்களை தொடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க உங்க முன்ன வைக்கிறப்ப வெற்றிகரமாக முடியணும் ஆண்டவரே. அப்பா எப்படி வந்து உடனே அந்த 38 வருஷம் சப்பானி நடந்தணும் அதே மாதிரி ஆண்டவரே அவங்க உடனே எல்லா விஷயத்திலும் எழும்பணும் ஆண்டவரே. அவங்களோட வியாபாரத்துல, அவங்களோட ஊழியத்துல, அவங்களோட குடும்பத்துல எல்லா காரியத்திலையும் எழும்பி பிரகாசிக்கணும் ராஜாவே. அவங்களோட நீ இருப்பேன் நீ சொல்லியிருக்கிறாண்ட, எங்க போனாலும் அவங்களோட இருப்பேன் நீ சொல்லியிருக்கிற ராஜாவே. அவங்களோட இரும்படியாக அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஞானத்தை கொடுத்து இந்த நாட்கள்ல, இந்த போராட்ட நாட்கள் ஆண்டவரே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவங்களை ஒரு வெற்றி, ஒரு ஜெயத்து அடையிறபடியாக நீ வழி செல்லும் ஆண்டவரே. மனாந்தர போல இருந்தாலும் ஆண்டவரே நீ வழிகள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மத்தியில் ஆண்டவரே சிட்டி ராக் சர்ச் சபையாளர் நான் ஒவ்வொருதும் ஆண்டவரை உன் கரத்தில் ஒப்பாடிக்கிற ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரை. பாஸ்டர் ஆல்பர்ட் ரவியும் நான் ஆண்டவரை ஜெபத்தில் வைக்கிற ஆண்டவரை அவர் ஊழியத்தில் பயன்படுத்தும். அவரோட மிஷன், அவரோட விஷனை நிறைவேற்றும் ராஜாவே. அப்பா அவர் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும் ராஜாவே. அப்பா ஒவ்வொரு சபை மக்கள் ஆண்டவரை நீ ஆசீர்வதியும். அவங்க கைகள் கரங்கள் கொடுக்கிற கரங்கள்படியாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா நீ சொன்னபடியாக அவங்க குறைகளையும் பரிபூர்ணம் காணட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். really thanks to Pastor Albert Ravi இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ உற்சாகமா இருங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் விசுவாசிக்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் விசுவாசிக்க இந்த வார்த்தையை உங்களை பலப்படுத்திருக்கிறோன்னே. கர்த்தரை முட்டம் நம்புங்க. நான் 2 விஷயத்த சொல்றேன். Trust God and believe in yourself. God bless you all. Take care.